உலகெங்கும் வாழும் ஃபோக்கஸ் ஆன்மீகம் அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைச்சவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலேயே நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகினோம், பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்யறோம் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமே, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கரபுத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கரபுத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. நேர்மையாக வாழ துடிக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசினா சார் ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுங்கிறவங்கள அவ்வளவு ஒரு உழைப்பு, தைரியம் இதெல்லாம் உள்ள ராசி. ராசி பலன் சொல்லும்போது கூட என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க சார் கேட்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. எந்த பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு. ஏன்னா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னாக பாருங்க, அது சிம்மராசிக்கு உண்டு. சிம்மராசிக்கு இப்போ நிலைமை எப்படி இருக்கு, அட்டமத்தில் சனி. அது பேர் என்ன சொல்கிறோம், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. ஆனால் சனி இப்போ வக்கரம் அடைகிறாரு. இதுதான் நமக்கு நன்மை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அருமையாக இருக்குல்ல நமக்கு. சனி பகவான் கெட்ட கிரகம்னு சொல்கிறோம். அப்படி உலகம் நினைக்குது. எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான். சனி பகவான கெட்ட கிரகம் உலகம் நினைக்குது, பயப்படுது. எல்லாரும் பயப்படுறாங்க.
அந்த சனி பகவான் வந்து வக்கரம் அடைகிறாருங்கும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தியரி ஆயிருதுல உங்களுக்கு. அப்போ நிறைய நன்மைகள் நடக்க போகுது. இப்போ நீங்க யோசிப்பீங்க, ஏன்யா தோத்தோம், ஏன்யா இழந்தோம், ஏன்யா பிரச்சனையாச்சு, ஏன் வாழ்க்கையில் மனைவியிடம் தோற்றோம், மக்களிடம் தோற்றோம், குடும்ப உறவுகளில் ஏன் பிரச்சனை வந்துச்சு, ஆபீஸ்ல ஏன் பிரச்சனை வந்துச்சு. சிம்ம ராசி யோசிக்கக்கூடிய காலகட்டத்தை இறைவன் வழங்குகிறார். ஜூலை 15 நவம்பர் 30 வரைக்கும் யோசிக்க போறீங்க. உங்களை புடம் போட போகிற காலம். அப்படி ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். உங்களுக்கு அட்டமத்தில் சனி வக்கரம், 12ல் விரய குரு, இப்போ உங்களுக்கு ராசியில கேது. எவ்வளவு சூழ்நிலையா, மிக மிக கடுமையான சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு ராசியை சொல்லுங்கன்னா சிம்ம ராசி தாங்க. அது மிக கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது நம்மளை பற்றி, நம்மளை சுற்றி வர தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பல சோதனைகள். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வரப்போகிறார் மக்கரச்சனி. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்காருன்னா இந்த காலகட்டத்தில் உறவுகள்கிட்ட கவனமா இருங்க. 2026 தொடக்கத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிம்மராசிக்கு, நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நண்பர்கள் ஏமாற்றுவார்கள். இப்போ அந்த ஏமாற்றம் ஏன் நடந்துச்சுன்னு நீங்க யோசிப்பீங்க. நல்ல நண்பன், என் கூட தான் வேலை பார்த்தான், என் கூட தான் பிசினஸ் பண்ணான், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃப்ரெண்டு திடீர்னு விட்டுட்டு போயிட்டான், என் பிசினஸ் இன்னைக்கு லாஸ் ஆகிற அளவுக்கு அவன் காரணமாயிட்டானே. அப்படியெல்லாம் சிம்மராசிக்காரங்க வருத்தப்படுவீங்க இல்லைங்களா? இப்போ நீங்க யோசிப்பீங்க, யாரை நம்பினோம், யாரை நம்பியிருக்க கூடாது, நம்பி கெட்டோமே, இப்படி ஆயிடுச்சே, அப்படிலாம் யோசிப்பீங்க. யோசிச்சு நீங்க எழுந்து வருவீங்க பாருங்க. யானை படுத்தால் குதிரை மட்டம் நாங்க, அந்த அளவுக்கு நீங்க இப்ப ஜெயிச்சுக்கிட்டு தான் வருவீங்க. இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்குகள்ல கவனமா இருங்க சிம்மராசிக்காரங்க. வம்பு வழக்குகள்ல கவனமா இருங்க. சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும். ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக போயிடுச்சுன்னா தயவு செய்து சிம்மராசிக்காரங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அஸ்ட்ராலஜிட்ட கன்சல்ட் பண்ணிடணும். ரொம்ப மன உளைச்சல் பலருக்கு காட்டுது இந்த வக்கரச்சனி காலத்தில் கூட. அப்போ நீங்க வந்து உங்க ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டி ஆலோசனை பெறுவது உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களை விட இப்போ உங்க பிள்ளைகள் உயர்ந்து வருவாங்க. 12ல் குரு உச்சம், பிள்ளைகள் உயர்ந்து வருவார்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். முதல்ல ரெகக்னைஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அதுல மீண்டு வருவீங்க. வெளி மாநிலம், வெளிநாடு, இதில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். தொட்ட காரியங்கள் துலங்குவதற்கு குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. எனக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சுங்க, என் குலதெய்வத்தை கும்பிட்டேங்க, தப்பிச்சுக்கிட்டேங்க சொல்ல போறீங்க நீங்க. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சில சிம்மராசிக்காரங்க வீடு மாற போறீங்க. அதே மாதிரி ஹெல்த்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதை இனங்காட்டும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். அதனால நீங்க உடல் நலம் நல்லாகக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கும். பிசினஸ்ல போட்டிகள் அதிகமாகும், சமாளிச்சுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. இந்த யோகம் எல்லாம் இப்போ சிம்ம ராசிக்கு அருமையாக இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டுவீங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம்ங்கிறதுனால அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு வக்கரச்சனி நன்மையை தருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும். என்ன சார் நான் பண்ணலாம் அப்படின்னா, சாமுண்டேஸ்வரி வழிபாடு. சாமுண்டேஸ்வரியை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சோ, பிரச்சனைகள் இருந்துச்சோ அவ்வளவும் விலகும், நன்மைகள் பெருகும். வாழ்த்துக்கள். சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது, மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்யணும். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும்.
என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அதை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல திருநங்கைகள் திருநம்பிகள், இந்த சனி பகவான் திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க. இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.